ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நீங்களும் ஆகலாம் டிசைனர் பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோன்னா தலகாணி உரை எப்படி தைக்கிறதுன்னு தான் கற்றுக்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு துணி எடுத்து தலகாணியோட சைஸ் என்னவோ அந்த சைஸ்க்கு வந்து நம்ம இந்த துணியில் மார்க் பண்ணி இந்த துணியை வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த துணியை வந்து நான் 3 சென்டிமீட்டருக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த துணியை எதுக்கு நான் 3 சென்டிமீட்டருக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன்னா தலகாணி உரையில் வந்து இதை ஃபில்ஸ் வச்சு தைக்க போகிறோம். ஃபில்ஸ் வைக்க வந்து நம்மளுக்கு லென்த் அதிகமாக தேவைப்படும். அதனால் நிறைய துணியை வந்து நான் சேர்த்து வச்சு தைச்சு அட்டாச் பண்ணி எல்லா துணியும் வச்சுருக்கேன். இப்போ வந்து இது தலகாணி உரைக்காக நம்ம கட் பண்ணி வச்சோம்ல துணி, அந்த துணியோட ஃப்ரண்ட்டு துணி. இப்போ வந்து இந்த ஃப்ரில்ஸ் வந்து நான் சைடில் கட் பண்ணி ஃப்ரில்ஸ்க்காக துணி கட் பண்ணி வச்சோம்ல சைடில் வந்து நான் மடித்து தையல் போட்டுட்டேன். இப்போ வந்து இந்த ஃப்ரில்ஸை வந்து தலகாணி உரையோட ஃப்ரண்ட் பக்கம் வச்சு நம்ம தைக்கலாம். இன்னும் வந்து நம்ம தலகாணி உரை வந்து தைக்க ஸ்டார்ட் பண்ணலை. அதுக்கு முன்னாடி தான் வந்து நம்ம ஃப்ரில்ஸ் தைச்சிக்கிட்டோன்னா தலகாணி உரை தைக்க சொல்ல ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி இந்த துணியில் 4 பக்கமும் வச்சு தைக்கணும். இப்போ வந்து நான் 4 சைடுமே நான் இப்போ எப்படி தைச்சனோ அதே மாதிரி நான் தைச்சிட்டேன். இப்போ வந்து இந்த 4 சைட்ஸ் வந்து தைக்க சொல்ல இந்த பக்கம் வந்து ஒரு எண்டு இருக்கும், அந்த பக்கம் வந்து ஒரு ஸ்டார்டிங் இருக்கும். அது ரெண்டுமே நான் வந்து சேர்த்து வச்சு தைச்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பாதி தொலைவுக்கு தைக்காமல் இருக்கா ஃப்ரில்லு. இப்போ வந்து இந்த துணி வந்து நான் ஃப்ரில் மாதிரி மடித்து வச்சேன்னா ஃப்ரில் வந்து கிடச்சிரும். நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இந்த இடத்துல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி எவ்வளோ ஃப்ரில் வந்து நம்மளால் வைக்க முடியுமோ அவ்வளோ வச்சு நம்ம தைச்சிக்கணும். தலகாணியோட ஃப்ரண்ட் சைடில் வந்து நான் ஒரு சின்ன எம்ப்ராய்டிங் மாதிரி போட்டிருக்கேன். இந்த எம்ப்ராய்டிங் எப்படி போடணுன்றதை நம்ம ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து ஃப்ரில் வந்து 4 பக்கமும் வச்சு நான் தைச்சிட்டேன். ஃப்ரில்லாம் வச்சு நம்ம தைச்சாச்சு. இப்போ தலகாணியோட வந்து எப்படி தைக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ தலகாணியோட தைக்க சொல்ல இந்த ஃப்ரில் வச்சு நம்ம தைச்சோம்ல ஃப்ரண்ட் சைடு, அந்த ஃப்ரில் வந்து உள்ளக்கா பார்த்த மாதிரி இருக்கணும். அதுக்கு மேலே வந்து நம்ம பேக் சைடு துணி தலகாணியோட துணி இருக்குல்ல அந்த துணியை வந்து வச்சு தைக்கணும். இப்போ வந்து நம்ம தலகாணியோட போட சொல்ல இருக்கும்ல, இப்போ வந்து டிசைன்ஸ்லாம் இருக்கும்ல அந்த டிசைன்ஸ்லாம் வந்து நம்ம தைக்க சொல்ல உள்ளக்கா வச்சு தைக்கணும். இப்போ வந்து நம்ம இந்த 2 துணியுமே சேர்த்து வச்சு தைக்கலாம். 3 சைட் தான் நம்ம வந்து தையல் போடணும், 4வது சைட் தையல் போடக்கூடாது. எப்போவுமே நம்ம தலையணையோட உரையை தைக்க சொல்ல 4வது சைடு வந்து தையல் போடக்கூடாது. எங்கே வந்து நம்ம தையல் போடணும்னா கீழே வந்து நம்ம தையல் போடணும். அம்மா 2 சைட்லேயுமே நம்ம தையல் போடணும். மேலே இருக்கிற சைடில் வந்து நம்ம தையல் போடக்கூடாது. நான் 3 பக்கமும் இப்போ தைச்சி முடிச்சிட்டேன். நம்ம வந்து இப்போ தலகாணி உரைக்கு நாடா தைக்க போகிறோம். இந்த மாதிரி 4 தைச்சி வச்சுக்கோங்க. இப்போ தலகாணி உரையை வந்து 2ஆக மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிட்டு இப்போது அந்த மடிச்சுட்டு அதுக்கு நடுவில் வந்து நம்ம மார்க்கிங் சாக்கை வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மார்க் பண்ண இடத்துல அந்த நாடாவை வச்சு நம்ம தைச்சிக்கலாம். இது மாதிரி 4 சைடு வந்து தைக்கணும். இப்போ வந்து ஒரே சைடில் வந்து 2 தைக்கணும். அப்புறமா வந்து அதோட பேக் சைடில் வந்து 2 தைக்கணும். இப்போ நான் வந்து தலகாணி உரையை ஃபுல்லாக தைச்சிட்டேன். இப்போ வந்து அந்த தலகாணி உரையை திருப்பிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரில் வச்சு எப்படி ஒரு தலகாணி உரையை தைக்கிறது அப்படின்றத பார்த்தோம். இப்போ நார்மலான தலகாணி உரையை வந்து எப்படி தைக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முன்னாடி நம்ம மெஷர் பண்ண சொல்ல நான் உங்ககிட்ட சொன்னேன் தலையணையை வந்து எவ்வளோ சைஸ் இருக்கும் அதை மெஷர் பண்ணி அந்த துணியில் வந்து வச்சு அந்த துணியை வந்து கட் பண்ணுங்கன்ட்டு. பட் நான் வந்து அதை ஸ்க்ரீனில் காட்டலை. இப்போ வந்து நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன். நான் வந்து என்னோடய தலையணையை வந்து எவ்வளோ சைஸ் இருக்குன்னு மெஷர் பண்ணிட்டேன். இப்போ அந்த அளவுக்கு வந்து நான் துணியும் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ தலையணோட சைஸ் வந்து 20 சென்டிமீட்டர் லென்த் இருந்துச்சுன்னா ஃப்ரண்ட் சைடில் இருக்கிறத வந்து நம்ம 15 சென்டிமீட்டருக்கு கட் பண்ணிக்கிட்டு பேக் சைடில் இருக்கிறத வந்து நம்ம 25 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணிக்கணும். ஏன்றதை நம்ம தைக்க சொல்ல உங்களுக்கு புரியும். நூல்லாம் வந்து இழையாக வந்துடும். அதனால் வந்து மேல் சைடை ஒண்டி நம்ம துணியை மடித்து வச்சு தைச்சிக்கணும். இப்போ இது மாதிரி நம்ம மடித்து துணியை தைச்சிக்கலாம் மேல் சைடு மட்டும்.
ரெண்டுத்துலேயுமே 2 துணிலையுமே வந்து நம்ம மேல் சைடு ஒண்டி மடித்து வச்சு தைச்சிக்கணும். இப்போ வந்து தலகாணி ஓரனா நான் சொல்லியிருக்கேன் உல்ட்டாவாக வச்சு தைக்கணும். உல்ட்டாவாக மீன்ஸ் ஃப்ரண்ட் சைடில் வந்து தெரிகிறது எப்போவுமே திருப்பி வச்சு உள்ளக்கா வர மாதிரி வச்சு தைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் இதுலேயும் தைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து மறக்காமல் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போ தலகாணியோட சைஸ் வந்து லென்த் வந்து 20 சென்டிமீட்டராக இருந்துச்சுன்னா ஒரு துணியை வந்து 15 சென்டிமீட்டருக்கு நான் கட் பண்ண சொன்னேன். இன்னொரு துணியை வந்து 25 சென்டிமீட்டருக்கு கட் பண்ண சொன்னேன். ஏன்னா வந்து இப்போ 25 சென்டிமீட்டருக்கு கட் பண்ண துணியை வந்து இப்போ நம்ம இது மாதிரி மடித்து வச்சு தைக்கணும். இப்படி தைச்சோன்னா வந்து நம்ம தலகாணியை வந்து அந்த தலகாணி உரக்குள்ளே போட்டோன்னா அது ஃபுல்லாக கவர் ஆகிடும். இதே மாதிரி தான் ஆப்போசிட் சைடும் தைச்சிக்கணும். கீழே வந்து ஒரு தையல் ஒண்டி போட்டால் போதும். பில்லோ கவரை வந்து நம்ம தைச்சாச்சு. இப்போ இந்த பில்லோ கவரை வந்து நம்ம திருப்பிப்போம் ஃப்ரண்ட் சைடுக்கா. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட இருக்க பெல் பட்டனில் ஆல் அண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எந்த வீடியோ போட்டாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் இந்த உரையை வந்து இப்போ தலகாணியில் வந்து போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோவில் சந்தேகம் இருந்தாலும் சரி, வேறு ஏதாச்சும் வீடியோ வேணாலும் சரி, கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்டுக்கு நாங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.